யுஏஎன் ஜெனரேஷன் இப்போ கம்பெனி சைட்லேருந்து பண்ணணுமா? இல்ல இண்டிவிஜுவல்ஸா பண்ணணுமா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஎன் ஜெனரேஷன் எல்லாமே கம்பெனி சைட்லேருந்து தான் பண்ணி குடுப்பாங்க. ஸோ யுஏஎன் ஆக்டிவேஷன் மட்டும் தான் இண்டிவிஜுவல்ஸ் பண்ண முடியும். யுஏஎன் கிரியேஷனே இண்டிவிஜுவல்ஸ் தான் பண்ணணும். நியூ அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆப் மூலியமா தான் பண்ண முடியும். ஸோ நார்மல் போர்ட்டல்ல பண்ண முடியாது. அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர் போர்ட்டல்ல போனா, ஸோ நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு யுஏஎன் நம்பர் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க நியூ பெர்சனா இருந்தாலும் சரி, யுஏஎன் கிரியேஷன் போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க யுமேங் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆப்பும் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இது 2 இன்டகிரேட் இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். இன்டர்நேஷனல் வொர்க்கர் ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் நேபாள் அண்ட் பூட்டான் அவங்களுக்கு மட்டும் ஏன்னா அவங்களுக்குலாம் ஆதார் இருக்காதுல்ல. ஸோ அவங்களுக்கு மட்டும் எம்ப்ளாயர் போர்ட்டல்லயே டைரக்ட்டா அவங்க கிரியேட் பண்ற மாரி ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நார்மல் இந்தியன் எம்ப்ளாயீஸ் எல்லாமே ஆதார் ஆத்தென்டிகேஷன் மூலியமா தான் பண்ண முடியும். இத பத்தின அப்டேட்ஸ நம்ம வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன டாபிக் பேசணும் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம அத பத்தின அப்டேட்ஸ் பார்க்கலாம்.